Hey guys, welcome to my channel. நம்ம இப்ப எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா அங்கனூர்ல வந்து இது அமைஞ்சிருக்கு. இதோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்ல வீடியோ ஆல்ரெடி வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கும். நீங்க வந்து கால் பண்ணி எடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செக்மெண்ட்ல இருந்து இருக்குன்னா 2 lakhல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கு. எல்லாவே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜெனியூனான வண்டி, நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் தான். ஃபினான்ஸ் ஆகட்டும், லோன் ஆகட்டும் எல்லாமே பண்ணி தராங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி வந்து கார்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து மாருதில செலிரியோன்ற வெஹிக்கிள். மாடல் பாத்தீங்கன்னா 2014 மாடல், சிங்கிள் ஓனர்ல இருக்கு. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. VXI ஆப்ஷனல் வந்து கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 போயிருக்கு. இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 3,15,000 தான். நம்ம நார்மலா வாங்கி ஓட்டி பழகுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள். ஃபேமிலிக்கு நல்ல சிலிர். ஃபேமிலி 5 பேர் போற மாதிரி இருக்கும். சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி இல்லைங்களா? ஆல்டோக்கு போறதுக்கு இதுக்கு போய்க்கலாம். ஆமா, ஆல்டோவோட கொஞ்சம் பெருசு இல்லைங்களா இந்த கார்? வந்து கலரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் இல்லைங்களா? ஆமாங்க. டயர் கண்டிஷன்லாங்க? டயர் கண்டிஷன் இப்போதைக்கு ஒரு 75% இருக்கு. நம்ம வேணா சேஞ்ச் பண்ணி. ஆல்டோ K10 2015 மாடல், செகண்ட் ஓனர், VXI ஆப்ஷனல். பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 3,50,000 கேக்குறோம். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா TN 22 ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இதோட கலர் வந்து கிரே கலரு. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குது. நல்ல ஒரு ஆல்டோ இல்லீங்களா? ஃபேமிலி K10. ஆமா, ஆல்டோக்கு அடுத்தது K10 மாடல். K10 ஆமா. ஒரு நல்ல ஒரு வண்டி இல்லீங்களா? கலரும் நல்ல இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அங்கேயும் போகாம லோக்கல் ஓட்டருக்கு நல்ல வண்டி. ஆமா, மெயின்டெனன்ஸ் கம்மி, மைலேஜ் நல்லா கொடுக்கும் இல்லீங்களா? ஆமா, மைலேஜ் நல்லா கிடைக்கும். சூப்பரா இருக்கும் வண்டியில. இப்ப 4 பேர் போறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டான வெஹிக்கிள். ஆமாங்க சார். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இது? TN 22 சார். TN ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப டயர் கண்டிஷன்லாங்க? டயர் கண்டிஷன் இது 90% இருக்குங்க சார். 90% இருக்கு. இதுக்கு டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு கட்டலாங்க? இதுக்கு பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 50,000 கட்டிட்டு அப்புறம் லோன் அவைலபிள் இருக்கு. ஃபுல் லோன் ப்ராசஸ் பண்ணி தருவாங்க. பண்ணி கொடுத்துருங்க. இப்ப நான் வெளிய இருந்து மெக்கானிக் கூட்டிட்டு வந்தாலும் செக் பண்ணி எடுத்துட்டு வெளியில இருந்து மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். மாருதி வேகனார் LXI ஆப்ஷன்ல இருக்கு. 2011 மாடல், செகண்ட் ஓனர், பிளாக் கலரு. பாத்தீங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஆனா இது வந்து AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ ஆல்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அலாய் வீல்ல போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா அலாய் வீல் வந்துரும் சார். ஓகே. 2,70,000. ஓகேங்க. 2,70,000. ஆமாங்க சார். ஓகே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 போயிருக்குது. 80,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஓகே. ஃபேமிலிக்கு நல்ல ஒரு சூட்டபிளான வண்டி இல்லீங்களா? ஆமாங்க சார், ஃபேமிலிக்கு ஏத்த வண்டி. ஹைட்டா இருக்கவங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. இல்ல கால் பை எடிஷன் சொல்லலாம் இது இல்லீங்களா? ஆமாங்க சார். மேக்ஸிமம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேகனா இருக்கு. இன்டீரியர்லாங்க இதுக்கு? இன்டீரியர் வர்க் நல்லா சூப்பரா அவங்களே பண்ணிருக்காங்க. கஸ்டமர் சீட் கவர்லாம் போட்டுருக்காங்க இல்லீங்களா? எல்லாமே போட்டுருக்காங்க. நம்ம இதுல ஒண்ணும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நல்ல ஒரு வேலையும் இல்ல, எடுத்துட்டு ஓட்டிட்டே இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்குங்க? இல்ல AC, பவர் ஸ்டீரிங் வந்திருக்கு. பவர் விண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க. பவர் விண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகேங்க. சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க இல்லீங்களா? சீட் கவர் மாத்திருக்காங்க. என்ன ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இது? சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் இது. இப்போ என்ன ஃபைனல் பேமெண்ட் எவ்வளவு கொடுப்பீங்க? இது ஆக்சுவல் நெகோஷியபிள்ங்க? போட்ருக்க ரேட்ல இருந்து ஒரு 10 or 15,000 குள்ள நெகோஷியபிள் ஆகும். நெகோஷியபிள் ஆகுங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டற மாதிரி வருங்க? டபுள் பேமெண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு 1 lakh கட்டிக்கலாம். 1 lakh கட்டிக்கலாம். ஏன்னா லோன் அவைலபிள் இருக்கு. ஃபுல் லோன் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துறீங்க இல்லீங்களா? ஃபுல் லோன் பாத்தீங்கன்னா ஒரு 2 lakh வரை கிடைக்கும். 2 lakh வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்க. இது என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? 2,70,000. 2,70,000. ஓகே. டாடா அல்ட்ராஸ் இது பாத்தீங்கன்னா XE வேரியன்ட். மாடல் வந்து 2021 மாடல், சிங்கிள் ஓனர்ல இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள். பாத்தீங்கன்னா ABS, ஏர்பேக், அலாய்ஸ், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். லக்ஸரியான வெஹிக்கிள். பாத்தீங்கன்னா இதனுடைய கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 35,000 போயிருக்கு. ரேட் பாத்தீங்கன்னா 6,15,000 கேக்குறோம். டாடா பாத்தீங்கன்னா வேற லெவல் இல்லீங்களா? சேஃப்ல வந்து அடிச்சுக்கவே முடியாது. பில்ட் குவாலிட்டில சூப்பரா இருக்கும் டாடா. இன்டீரியர் எல்லாம்ங்க? இன்டீரியர்லாம் ஒரிஜினாலிட்டியா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. புதுசு போறதுக்கு இதுக்கு போலாம் இல்லீங்களா? என்ன மாடல் சொல்லிருந்தீங்க? இது 2021 மாடல். 2021 மாடல். எவ்வளவு ஏர் பேக்கா? 2 ஏர் பேக் வரும். 2 ஏர் பேக் வரும். ஓகே ஓகேங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டற மாதிரி வருங்க? இது ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சார். ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே. பட் டயர் கண்டிஷன்லாங்க? டயர் வந்து நியூ டயர் போட்டுருக்காங்க. நியூ டயர் போட்டுருக்காங்க. எந்த வர்க்குமே இல்ல. நம்ம எடுத்தா அப்படியே செலவு இல்லாம ஓட்டிட்டு போய்க்கலாம். நல்ல கார் இல்லீங்களா? புதுசு போறதுக்கு இதுக்கு போய்க்கலாம். ஆமாங்க சார். பூட் ஸ்பேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. கோடா சூப்பர். அந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா எலிகன்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்.
இதுல வந்து சன்ரூஃப் வந்துரும். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 11,50,000 கேட்கும். கிலோமீட்டர் வந்து 1,20,000 போயிருக்குது. இது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர் பேக், சென்ட்ரல் லாக், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இதுல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் எல்லாம் ஃபுல்லாவே எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஸ்குவாடா வந்து Black கலர் இல்லீங்களா? Black கலர். Black கலர்னால பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் லுக் இல்லீங்களா? ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு பக்காவான கண்டிஷன், ஒரு ஹைலைன் வண்டி. ஆமா. சூப்பரான ஒரு பிரீமியம் செக்மெண்ட், கம்ஃபர்டபிள் சூப்பரா இருக்கு இல்லீங்களா இந்த வண்டியில? இன்ஜின் கண்டிஷன்லாங்க? இன்ஜின் கண்டிஷன் குட் கண்டிஷன். குட் கண்டிஷன். இப்போ டயர் கண்டிஷன்ல எப்படி இருக்குங்க? டயர் வந்து நியூ டயர் தாங்க சார் இதுல போட்டுருக்கு. நம்ம எடுத்து ஓட்டிக்கறீங்க. இப்போ இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாங்க இதுக்கு? இது லோன் ஃபுல் பேமெண்ட் லோன் கிடைக்குங்க சார். லோன் பேமெண்ட் கிடைக்கும். ஆக்சுவலா இது 2014 மாடல். 14 மாடல். ஓகேங்க. இப்போ இதுக்கு நெகோஷியபிள் இருக்குங்களா? நெகோஷியபிள் ரேட் வந்து நெகோஷியபிள். இது ஃபுல்லாவும் இருந்தீங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க சார். அது அவங்க சிபில் பொறுத்து இல்லீங்களா? சிபில் பொறுத்து. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து Ford Fiesta. இது பாத்தீங்கன்னா இதனுடைய வேரியன்ட் வந்து கிளாசிக். இது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து TN72 ரெஜிஸ்ட்ரேஷன், டீசல் வண்டி. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1.20 போயிருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,99,000 கேக்குறோம். ரேட் வந்து நெகோஷியபிள். செடான் டைப் வண்டி. Ford Fiesta இல்லீங்களா? 2,99,000 போடுவேன். இது நெகோஷியபிள் இல்லீங்களா? நெகோஷியபிள்ங்க சார். Ford பாத்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் இது கம்ப்ளைண்ட்ல இது வராது அவ்வளவு சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா. கலரும் நல்ல கலர். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்டீரியர் எல்லாம்க்கா? இன்டீரியர் பாத்தீங்கன்னா நல்ல சீட் கவர் மட்டும் மாத்திருக்காங்க இல்லீங்க? சீட் கவர் மாத்திருக்காங்க. நல்லா என்ன ஃப்ரீனஸா இருக்கும். பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் இல்லீங்களா Ford பொறுத்த வரைக்கும்? நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மாருதி ஈகோ. இது 5 சீட்டர் வெஹிக்கிள். இது 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ல இருக்குது. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,80,000. கிலோமீட்டர் வந்து 92,000 போயிருக்குது. நம்ம சீட் வேணா பேக் சைடு வேணா அரேஞ்ச் பண்ணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து நார்மலா ஒரு 5 சீட்டர்ல இருக்கு. ஓகே. பின்னாடி இப்போ வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா வந்து கேரியர் ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ இது வந்து 2 in purpose இல்லீங்களா? ஃபேமிலிஸ்க்கும் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த இதுதான் பின்னாடி சீட் எடுத்துப்பாங்க நினைக்கிறேன் இல்லீங்களா? ஆமாங்க. ஏசி வர டைப். இது ஏசி வர டைப். இது வந்து டயர் கண்டிஷன்லாங்க? டயர் கண்டிஷன் வந்து 75% இருக்குங்க. 75% இருக்கும். இப்போ உள்ள ஏதாவது வர்க் பண்ணிருக்காங்களாங்கா? இப்போ இதுக்கு இன்சூரன்ஸ், ஆர்சி எல்லாம் வந்து கரண்ட்ல இருக்குங்களா? இருக்குங்க சார். இன்சூரன்ஸ், ஆர்சி எல்லாம் கரண்ட்ல. இல்லனாலும் நீங்க போட்டு கொடுத்துருவீங்க. இல்லனா போட்டு தந்துருவோம். போட்டு கொடுத்துருவீங்க. இது ஃபைனல் பிரைஸ் என்ன கோட் பண்ணலாங்க? ஆக்சுவலா நெகோஷியபிள் இருக்கு. நெகோஷியபிள் தாங்க சார். நாங்க கோட் பண்ணிருக்கிறது 380 கேக்குறோம். கஸ்டமர் வந்து அவங்க போட்டுக்கிற ரேட்ல இருந்து ஒரு அவங்க பிரைஸ் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? கிலோமீட்டர் வந்து 92,000 போயிருக்கு. 92,000 ஓடி இருக்கு. இப்போ வந்து ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கு இது எடுத்துக்கலாம் இல்லீங்களா? நல்ல வண்டி. ஃபேமிலி பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். ஃபேமிலி பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஆம்னி இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த இதுக்கு ஈகோ வந்து அந்த மாதிரி ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்னி எல்லாம் நிறுத்திட்டாங்க இல்லீங்களா? நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த வண்டி தான் இருக்கு இல்லீங்களா? ஒரு 7 சீட்டர் போறதுனால இது போய்க்கலாம் பெரிய ஃபேமிலிக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது Ford Fiesta. இது 2007 மாடல், 3 ஓனர் வண்டி. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இதனுடைய வேரியன்ட் வந்து SXI. கிலோமீட்டர் வந்து 1,20,000 போயிருக்கு. இதனுடைய பிரைஸ் வந்து 1,50,000 கேக்குறோம். நார்மல் பிரைஸ் தான். யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பட்ஜெட். ஓட்டி பழகருக்கு ஓட்டல எடுத்துக்கலாம். இதுக்கு டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு கட்டலாங்க இதுக்கு? இது வந்து 2 lakh வரை ஃபினான்ஸ் கிடைக்கும் சார். ஒரு 50 பே பண்ணாலும் போதும், இல்லனா ஒரு 20 அந்த பே பண்ணிக்கலாம் இல்லீங்களா? லோக்கல் ஃபைனான்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி. இன்சூரன்ஸ்ல லைவ்ல இருக்குங்களா? இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. கரண்ட்ல இருக்கு. ஆர்சிங்க ஆர்சி இன்சூரன்ஸ்ல கரண்ட்ல இருக்கு. ஓனர் வந்து 3 ஓனர்ல இருக்கு. 3 ஓனர்ல இருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஓட்டி பேசிக்கா இங்க லோக்கல்ல ஓட்டுறதுக்கு நல்ல வண்டி இல்லீங்களா? ஓட்டி பழகருக்கு நல்லா எடுத்து ஓட்டிக்கலாம். அந்த ஆக்சுவல் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணுவீங்க. நெகோஷியபிள் டீசென்ட்டா பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி தந்துருவாங்க. ஓகே.